ஹே விப்ஸ் ப்ளீச்சோட ரேசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுட்டு இருக்க சீரிஸில் அடுத்ததாக பார்க்க போகிறது ஃபுல் பிரிங்கர்ஸ். ஒரு என்டையர் ஆர்க்கே ஃபுல் பிரிங்கர்ஸை பேஸ் பண்ணியிருக்கு. பட் நிறைய ஒன் பீஸ் ஃபேன்ஸ்க்கு இந்த ஃபுல் பிரிங்கர்ஸ்னால் யார், அவங்க பவர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, இவங்க எப்படி உருவானாங்கன்னு ஒரு ஐடியா இருக்காது. இதுக்கான மெயின் ரீசன் ஃபுல் பிரிங்கர்ஸோட இந்த ஆர்க் வந்து ப்ளீச்சோட கிராண்ட் கிளைமேக்ஸ்க்கு அப்புறம், அதாவது ஐசனுக்கும் இச்சுகோக்கும் நடந்த ஃபைட்டுக்கு அப்புறம் தான் நடந்திருக்கும். ஐசன் இச்சுகோ ஃபைனல் ஃபைட்டுக்கு அப்புறமா இச்சுகோ வந்து அவனோட சோல் ரீப்பர்ஸ் பவர்ஸ் எல்லாத்தையுமே லூஸ் பண்ணிடுவான். இதனால சீரிஸ் வந்து ரொம்பவே போராக போகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த ஃபைனல் ஆர்க்கை மிஸ் அவுட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 1000 இயர் பிளட் வார் வந்ததுக்கு அப்புறமா இந்த ஆர்க்கை பல பேர் ஸ்கிப் பண்ணிட்டாங்க. பார்த்தவங்களும் ஜஸ்ட் அப்படியே ப்ரீஃபாக ஸ்கிம் அவுட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயே 10-9 பேர் இந்த ஆர்க்கை ஸ்கிப் பண்ணிட்டாங்க. இதுக்காக நம்ம இந்த ஃபேன்ஸையும் குறை சொல்ல முடியாது, ஏன்னா இந்த ஆர்க்கோட ரைட்டிங்கே கொஞ்சம் வீக்காக தான் வந்திருக்கும். பட் எனிவேஸ், நம்ம இந்த ஆர்க்கை பற்றி பேச போகிறது இல்லை, நம்ம ஃபுல் பிரிங்கர்ஸை பற்றி பேச போகிறோம். சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. சரி வாங்க, டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஜாப்பனீஸில் ஃபுல் பிரிங்கர்ஸுங்கிற கான்செப்ட் பிள்ளைங்க நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணால் ஃபுல் மேனிஃபெஸ்டேஷன் ஆர்டிஸ்ட் இல்லைனா ஃபுல் மேனிஃபெஸ்டேஷன் ஆர்ட்னு வரும். இது இவங்களோட பவர்ஸான ஃபுல் பிரிங், அதாவது ஆப்ஜெக்ட்ஸ்குள்ள இருக்க சோல்ஸை மேனிஃபெஸ்ட் பண்ணி அதை மேனிபுலேட் பண்ணுறதை குறிக்குது. இந்த ஃபுல் பிரிங்கர்ஸ்லாம் யாருன்னு நம்ம பார்த்தோம்னா இவங்களும் ஸ்பிரிச்சுவலாகவே ஹியூமன்ஸ் தான். அண்ட் இவங்களால ஹாலோஸ், சோல் ரிப்பர்ஸ் மாதிரி ஸ்பிரிச்சுவல் என்டிட்டிஸை சென்ஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த ஃபுல் பிரிங்கர்ஸ் எப்படி உருவாகிறாங்கன்னு பார்த்தா அது கொஞ்சம் ரேரான சினாரியோ. ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க ஹியூமனை ஒரு ஹாலோ அட்டாக் பண்ணுறப்ப அந்த ஹாலோ கிட்ட இருந்து இந்த ஹியூமன் தப்பிச்சிட்டா இந்த ஹாலோவோட ட்ரேஸ் அமௌண்ட் ஆஃப் பவர் வந்து ஊம்பில் இருக்க ஃபீட்டஸ் கூட போய் மர்ஜ் ஆகிடும். அண்ட் இந்த ஒரு ரீசனால ஒரு ஹியூமன் பேபி பிறக்கிறப்ப அதுக்கு ஹாலோ பவர்ஸ் இருக்கும். இது நம்ம ஹாலோ பவர்ஸ்னு சொல்ல முடியாது, பட் அதை ஃபுல் பிரிங்கர்ஸ்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். இப்படி ஹாலோஸ் கூட நடக்கிற இன்ட்ராக்ஷன் மூலமா பிறக்கிற குழந்தைங்களோட ஸ்பிரிச்சுவல் பவர் எல்லாமே ஹாலோஸ் தான் ரெசம்பிள் பண்ணும். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஹியூமன்ஸ் அண்ட் ஹியூமன் பேபிஸோட ஸ்பிரிச்சுவல் பவர் எல்லாமே சோல் ரிப்பர்ஸ் ரெசம்பிள் பண்ணும். ஆனால் ஃபுல் பிரிங்கரோட ஸ்பிரிச்சுவல் பவர் எல்லாமே ஹாலோஸ் ரெசம்பிள் பண்ணும். இதனால நம்ம இவங்களை ஒரு ஹியூமன் ஹாலோ ஹைபிரிட் இல்லைனா ஹியூமன் வைசஸ்ன்னு சொல்லி கூப்பிடலாம். இந்த ஹாலோஸ் எல்லாம் ஏன் பிரெக்னென்ட் உமன் அட்டாக் பண்ணுதுங்கிறத ப்ளீச் கான்ஃபிகர் 1 வேர்ல்ட் லைட்னா உள்ள சொல்லியிருப்பாங்க. இதில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த அன்பான் சோல்ஸ் இருக்குல்ல, இவங்க எல்லாருமே சோல் கிங்கோட சில ஃப்ராக்மெண்ட்ஸை இன்ஹெரிட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இவங்க இன்ஹெரிட் பண்ண இந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாமே இவங்க சோல் கூட ஒன்றா சேர்ந்து ஃபியூஸ் ஆகிடும். இதோட பவர் வந்து ஹோகியோக்கு சிமிலராக தான் இருக்கும், அதாவது தன்னை சுற்றி இருக்கவங்களோட டிசைரை வந்து இது மேனிஃபெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். அண்ட் இந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து ஜெனட்டிக்கலி பாஸ் ஆகிட்டு ஹாலோஸ்க்கு அகேன்ஸ்டாக ஒரு டிஃபென்சிவ் மெஷர் எடுக்கும். ஒரு ஹீமே சேட், இவங்க 2 பேரும் இதுக்கு ஒரு சூப்பரான எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம். இந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்க ஒரு காரணத்தினால தான் இந்த ஃபுல் பிரிங்கர் செத்தாலுமே அவங்களோட பவர்ஸ் வந்து அவங்க ஆஃப்டர் லைஃப்க்கு இன்ஹெரிட் பண்ணிட்டு போவாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, சேடோ ஒரிகமையோ செத்துட்டா அவங்க சோல் ரிப்பர் ஆகிறப்ப இவங்க இப்போ யூஸ் பண்ணுற பவர்ஸை அப்போ யூஸ் பண்ண முடியும். ஆனால் நிறைய பேர் இந்த நாவலை கேனாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இதுக்கான ரீசன் வந்து இதை கூபோ எழுதியிருக்க மாட்டார். கூபோ வந்து இதை நல்லாவே சூப்பர்வைஸ் பண்ணியிருப்பாரு, பட் வேற ஒருத்தர் தான் இதை எழுதியிருப்பாரு. இந்த நாவல் கேனானா இல்லை நான் கேனானாங்கிற டிஸ்கஷன் நான் உங்ககிட்ட விட்டுறேன். உங்ககிட்ட டைம் இருந்துச்சுன்னா நீங்களும் இந்த நாவல்ஸை செக் அவுட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நமக்கு ப்ளீச் அனிமே சொல்லாத நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நம்ம இங்கே பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம ஃபுல் பிரிங்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பவர்ஸோட சோர்ஸை பார்க்கலாம். ஃபுல் பிரிங்குங்கிறது சோல் ரிப்பர்ஸ், ஹாலோஸ், குவின்சி இவங்களை கம்பேர் பண்ணுறப்ப ரொம்பவே ஒரு யூனிக்கான பவர். இதுக்கான ரீசன் வந்து ஃபுல் பிரிங்கை யூஸ் பண்ணி நம்மளால ஆப்ஜெக்ட்ஸ் கூட இருக்க சோல்ஸை மேனிபுலேட் பண்ண முடியும். ஆப்ஜெக்ட்ஸ்னால் லிவிங் கிரியேச்சர்ஸ் தானே நினைக்கிறீங்க, அதுதான் இல்லை. ப்ளீச் சீரிஸில் நமக்கு ஃபுல் பிரிங் ஆர்க்கில் தான் எல்லா பொருட்களையுமே சோல் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. லிவிங் திங்ஸாக இருந்தாலும் சரி இல்லை நான் லிவிங் திங்ஸாக இருந்தாலும் சரி. உதாரணத்துக்கு நீங்கள் உட்கார சேரு இல்லை குடிக்கிற தண்ணி இது கூட சோல்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் தண்ணி குடிக்கிறப்ப பார்த்து குடிங்க, ஏன்னா அதுக்குள்ளேயே சோல் இருக்க போகுது. இந்த ஃபுல் பிரிங்குங்கிறது இது மாதிரி இன்அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ்குள்ளே இருக்க சோலை வெளியே எடுத்து அதை மேனிஃபெஸ்ட் பண்ணி அதை வந்து நம்மளுக்கு தேவையான மாதிரி மேனிபுலேட் பண்ணிக்கலாம். அண்ட் வெளியே எடுத்த இந்த சோலை வச்சு நம்மளால சில புது பவர்ஸ் அக்வயர் பண்ண முடியும். ஃபுல் பிரிங்கர்ஸால் இந்த பவர் வச்சு அவங்களோட மூவ்மெண்ட் இல்லைனா ஃபிசிக்கல் கேரக்டர்ஸை மேனிபுலேட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறது, தண்ணி மேலே நடக்கிறது, ஏன் இது மாதிரி இன்னும் பல வித்தியாக பண்ண முடியும். ஒரு இண்டிவிஜுவலோட ஃபுல் பிரிங் பவர்ஸ் வந்து மற்ற ஃபுல் பிரிங்கர்ஸ்ட்டு வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறது அவங்களோட ஸ்ட்ராங் அஃபினிட்டி வித் ஆப்ஜெக்ட்ஸ் தான். எல்லா ஃபுல் பிரிங்கர்ஸ்க்கும் ஒரு அஃபினிட்டி ஆப்ஜெக்ட் இருக்கும். ஒருவேளை அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லை அவங்க டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஒரு விஷயமா கூட இருக்கும். இந்த ஆப்ஜெக்ட்ஸ் கூட அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால இந்த ஃபுல் பிரிங்கரோட சோலுக்கும் அந்த ஆப்ஜெக்டோட சோலுக்கும் ஒரு கனெக்ஷன் உண்டாகும். இச்சிகோட கேஸில் இவனோட ஆப்ஜெக்ட் வந்து அந்த காம்பேட் பாஸ், அப்புறம் கிஞ்சாவோட கேஸில் அவன் வந்து அவனோட பெண்டன்ட். ஒரு ஃபுல் பிரிங்கர் ஒரு அஃபினிட்டி ஆப்ஜெக்ட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அது கூட ரொம்ப நாள் ட்ரெயின் பண்ணுவாங்க. இப்படி அவங்க ட்ரெயின் பண்ணுறது மூலமா இந்த ஆப்ஜெக்டோட சோலை அவங்க வெளியே எடுத்து ஃபுல் பிரிங்கர்ஸோட சோலையும் இந்த சோலையும் ஒன்றா கம்பைன் பண்ணி அதை அவங்களால ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். இதுதான் நம்ம இச்சிகோட கேஸில் பார்த்துருப்போம். இச்சிகோ அவன் காம்பேட் பாஸோட சோலை வெளியே எடுத்து அது கூட இவன் சோலையும் ஒன்றா சேர்த்து அது மூலமா அவனோட பவரை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவான். இது மாதிரி ஃபுல் பிரிங் அவேக்கன் பண்ணுறதுல நிறைய டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுனால ஒவ்வொரு ஃபுல் பிரிங்குமே ரொம்பவே யூனிக்காக இருக்கும். அண்ட் ஒரு ஃபுல் பிரிங்கை அவங்களோட ஃபுல் பிரிங் பவர்ஸை ஒழுங்காக யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய லெவல் ஆஃப் ட்ரைனிங்கை ஒழுங்காக கிளியர் பண்ணியிருக்கணும். இந்த லெவல்ஸ் எல்லாத்தையும் அவங்க கிளியர் பண்ணுறப்ப அவங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ப்ராக்ரஸ் ஆவாங்க. அண்ட் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே அவங்களோட ஃபுல் பிரிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஃபுல் பிரிங் வந்து ஃபைனல் ஃபார்ம் அச்சீவ் பண்ணுற வரைக்குமே அது எல்லாருமே ஒரு இன்கம்ப்ளீட் ஃபுல் பிரிங்னு தான் சொல்லுவாங்க. இந்த ஃபுல் பிரிங்கை டெவலப் பண்ணுற ப்ராசஸை நம்ம ஹியூகமுண்டோவில் பண்ணோம்னா அது 10 டைம்ஸ் ஃபாஸ்ட்டாக நடக்கும். இதுக்கான ரீசன் வந்து ஃபுல் பிரிங் ஹாலோஸ் கூட சிமிலராக இருக்கும். அண்ட் ஹியூகமுண்டோவில் ஹாலோஸ் தான் எல்லா இடத்துலையும் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் ஃபுல் பிரிங் அச்சீவ் பண்ணுற ஸ்பீடு வந்து அவங்களோட அஃபினிட்டி ஆப்ஜெக்ட்டில் தான் இருக்குது. சப்போஸ் இந்த ஆப்ஜெக்ட் கூட அவங்க ரொம்ப நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா அவங்களால ஈஸியாகவே ஃபுல் பிரிங்கை அச்சீவ் பண்ண முடியும்.
ஃபுல் பிரிங்கர்ஸ்க்கும் சப்ஸ்டியூட் சோல் ரிப்பர்ஸ்க்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரிலேஷன் இருக்கு. ஃபுல் பிரிங்கர்ஸ் எல்லாமே அவங்களோட பவர்ஸை வந்து சப்ஸ்டியூட் சோல் ரிப்பர்ஸ்க்கு கொடுத்துடலாம். இது மூலமா ஃபுல் பிரிங்கர்ஸோட பவர்ஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் சோல் ரிப்பர்ஸ் அப்சர்வ் பண்ணிப்பாங்க. அண்ட் இந்த ஃபுல் பிரிங்கர்ஸ் எல்லாமே நார்மல் ஹியூமன்ஸாக மாறிடுவாங்க. அண்ட் இந்த ப்ராசஸோட ரிவர்ஸ் கூட நடக்கும். அதாவது சப்ஸ்டியூட் சோல் ரிப்பர் வந்து அவங்களோட பவரை ஃபுல் பிரிங்கர்ஸ்க்கு கொடுக்குறது. இது மூலமா ஃபுல் பிரிங்கர்ஸ் எல்லாமே ரொம்பவே ஸ்ட்ராங் ஆவாங்க. இதுல ஒரு சப்ஸ்டியூட் சோல் ரிப்பரால இன்னொரு சப்ஸ்டியூட் சோல் ரிப்பரோட ஃபுல் பிரிங்கர் திருட முடியும்னு காமிச்சிருப்பாங்க. பட் இது எல்லா சப்ஸ்டியூட் சோல் ரிப்பர்ஸ்க்கும் பொருந்தமான்னு தெரியல. ஏன்னா நம்மளுக்கு சீரீஸ்ல மொத்தம் 2 சப்ஸ்டியூட் சோல் ரிப்பர்ஸ் தான் காமிச்சிருப்பாங்க. இதுக்கடுத்து ஆல்ரெடி சப்ஸ்டியூட் சோல் ரிப்பராக இருந்த ஒருத்தர் அவரோட ஃபுல் பிரிங்கை அச்சீவ் பண்ணா இவங்களால சோல் ரிப்பர் பவர்ஸும் ஃபுல் பிரிங் பவர்ஸும் கம்பைன் பண்ணி புதுசாக ஒரு சோல் ரிப்பர் பவர் அவைக்கன் பண்ண முடியும். அண்ட் இதோட ரிவர்ஸும் நடக்கும். அதாவது ஒரு சோல் ரிப்பர்ஸோட பவர்ஸ் வந்து ஃபுல் பிரிங் கூட மர்ஜ் ஆகிறது மூலமா அதோட அப்பியரன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக மாறும். இதில் நான் ஃபர்ஸ்ட் சொன்னதை கிஞ்சாவோட கேஸில் பார்த்துருப்போம். அவன் சப்ஸ்டியூட் சோல் ரிப்பராக இருந்து அந்த பவரை தொலைச்சதுக்கு அப்புறமா ஃபுல் பிரிங் அவைக்கன் பண்ணியிருப்பான். இதுக்கப்புறமா அவனுக்கு மறுபடியும் சோல் ரிப்பர் பவர் கிடைக்கிறப்ப அவனோட பவர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக மாறும். அண்ட் செகண்ட் சொன்னதை இச்சிகோவோட கேஸில் பார்த்துருப்போம். இச்சிகோக்கு அவனோட சோல் ரிப்பர் பவர் மறுபடியும் கிடைச்சதுக்கு அப்புறமா அவனோட ஷிக்காய் அப்புறமா பன்கையோட ஷேப் வந்து மாறி இருக்கும். ஸோ அவ்வளோதான் வெயிட்ஸ். ஃபுல் பிரிங்கர்ஸை பற்றி பேச நம்மளுக்கு இவ்வளோ தான் இருக்குது. ஏன்னா ஹாலோ, சோல் ரிப்பர்ஸ், குவின்சிஸ் மாதிரி நம்ம ஃபுல் பிரிங்கர்ஸ்க்கு ஷோ டைம் கிடைக்கல. அதனால தான் இவங்களை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே ரொம்பவே கம்மியாக இருக்குது. வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். 3 நிலைமையும் கிரியேட் பண்ண சோல் கிங்கே ஃபுல் பிரிங்கராக தான் இருந்தாராம். அதாவது சோல் கிங் கிட்ட குவின்சி, ஃபுல் பிரிங்கர் அப்புறம் சோல் ரிப்பர்ஸோட பவர் இருந்திருக்கும். ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது இன்னும் ப்ளீச்சில் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் வேணும்னா அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணது உங்களோட VTV சைனிங் ஆஃப்.